இன்றைய முல்லையினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, சிருஷ்டி சக்கரம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? சிருஷ்டி சக்கரம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? அதுக்கு பாபா சொல்றாரு, ஞானம், பக்தி, வைராகியம் என்று இந்த சிருஷ்டி சக்கரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஞானம், பக்தி, வைராகியம் என்று இந்த சிருஷ்டி சக்கரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கேள்வி, தந்தை எந்தெந்த ரகசியத்தை புரிய வைக்கிறார்? பாபா சொல்றார், எந்தெந்த ரகசியம் அப்படின்னா, ஒன்று எல்லைக்குட்பட்டது, எல்லைக்கு அப்பாற்பட்டத்தின் ரகசியத்தை பற்றி புரிய வைக்கிறார். எல்லைக்குட்பட்டது மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டதின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இரண்டாவது, சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். மூணாவது, அரைக்கல்ப சுகம், அரைக்கல்பம் துக்கம். இந்த ரகசியத்தையும் பாபா எனக்கு புரிய வச்சார். அரைக்கல்பம் சுகம், அரைக்கல்பம் துக்கம். இந்த ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். மூன்றாவது கேள்வி, ஆகாஷ் வாணி என்றால் என்ன? ஆகாய தத்துவத்தின் உதவினால் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிப்படுகிறது. இதற்கு ஆகாஷ் வாணி என்று சொல்லப்படுகிறது. ஆகாய தத்துவத்தின் உதவினால் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிப்படுகிறது. இதற்கு ஆகாஷ் வாணி என்று சொல்லப்படுகிறது. நாலாவது கேள்வி, ஞானம் எப்போது தாரணை ஆகும்? ஞானம் எப்பொழுது தாரணை ஆகும்? புத்தி தூய்மையான பாத்திரம் தங்க யுகத்தின் புத்தியாக இருந்தது என்றால் ஞானம் எப்படி பாபாவிடம் இருக்கிறதோ அதுபோல் தாரணை ஆகும். புத்தி தூய்மையான பாத்திரம், அதாவது தங்க யுகத்தின் புத்தியாக இருந்தது என்றால் ஞானம் எப்படி பாபாவிடம் இருக்கிறதோ அதுபோல் தாரணை ஆகும். அஞ்சாவது கேள்வி, எந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும்? எந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லது பயிற்சி செய்ய வேண்டும்? உங்களை சகோதரன் என்று உணர வேண்டும். சரீரமே இல்லை என்றால் பார்வை எங்கே செல்லும்? அந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு முயற்சி செய்யணும்ட்டார் பாபா? உங்களை சகோதரன் என்று உணர வேண்டும். சரீரமே இல்லை என்றால் பார்வை எங்கே செல்லும்? அந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சி அல்லது பயிற்சி இருக்கணும். ஆறாவது கேள்வி, யார் உயர்ந்த பாற்றதாரிகள்? இது எல்லாரும் சொல்லிடுவீங்க. ஆடாத அசையாத சிம்மாசனத்தில் வீற்றிருந்து, ஆடாத அசையாத சிம்மாசனத்தில் வீற்றிருந்து பற்றற்ற பார்வையாளராகி பாற்றை நடிக்கக்கூடியவர்கள்தான் உயர்ந்த பாற்றதாரிகள். fill in the blanks. ஃபர்ஸ்ட், புதிய உலகம் டேஷ் உலகம். புதிய உலகம் எல்லைக்கு உட்பட்ட உலகம். இரண்டாவது, டேஷ் 5 விகாரங்களினால் ஏற்படுகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. அசாந்தி 5 விகாரங்களினால் ஏற்படுகிறது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. மூன்றாவது, உயர்ந்திலையும் உயர்ந்தவர் பகவான் ஆவார், அதனால்தான் டேஷ் உனக்கு தான் தெரியும் என்று கூறுகிறார்கள். உயர்ந்திலையும் உயர்ந்தவர் பகவான் ஆவார், அதனால்தான் உன்னுடைய கதியும் வழியும் உனக்கு தான் தெரியும் என்று கூறுகிறார்கள். நான்காவது, முக்கியமானது டேஷ் ஆகும்.
முக்கியமானது நினைவு யாத்திரை ஆகும். முக்கியமானது நினைவு யாத்திரை ஆகும். 5வது, டேஷ் சங்கல்பங்கள் எழக்கூடாது. சங்கல்பங்கள்னா எண்ணங்கள். தலைகீழான தவறான அல்லது தப்பான சங்கல்பங்கள் அல்லது எண்ணங்கள் எழக்கூடாது. தலைகீழான எண்ணங்கள், விகார எண்ணங்கள்லாம் எழக்கூடாது. 6வது, தன்னை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு டேஷ் சரண்டர் ஆகக்கூடிய டேஷ் ஆகுங்கள். தன்னை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு புத்தியின் மூலம் சரண்டர் ஆகக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.